வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். வாங்க. அஞ்சலி, முன்னாடி வந்த எங்களை விட்டுட்டு பின்னாடி யாராவது வராங்களான்னு எட்டி பாக்குற. அது என்ன இலக்கியா, திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பி போயிட்டு வர? அத்தை, துணி வாங்க போகணும் அத்தை. துணியா? எதுக்கு இப்போ? ஜானு, அது ஒண்ணு இல்ல ஜானு, ரீசெண்டா ட்ரெஸ் எதுவும் வாங்கவே இல்ல. அதான் இலக்கியாக்கு போன் பண்ணி உடனே கிளம்பி வான்னு சொன்னேன். அவ்வளவு அவசரத்துல உங்ககிட்ட எதுவும் சொல்லாம வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இலக்கியா? சரி சரி. என்ன அஞ்சலி, வெளிய போயிட்டு டயர்டா வந்திருக்கோம், ஒரு காஃபி போட்டு தர மாட்டியா? போடுறேன். அத்தை, இந்தாங்க அத்தை, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறேன். நல்லா இருக்கு. அஞ்சலி, என்னடா இலக்கியா அவ அம்மாவையும் தம்பியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, ஆனா அவங்க இங்க வர காணுமேன்னு பாக்குறியா? அவங்க இங்க வரமாட்டாங்க. நான் அப்படி சும்மா சொன்னேன். என் அம்மாவையும் தம்பியையும் வீட்டை விட்டு விரட்டின சந்தோஷத்துல நீ இருந்திருப்பல, அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கெடுக்கதான் நான் அப்படி ஒரு பொய்ய அவுத்து விட்டேன். இவ்ளோ நேரம் தீ மேல கால வச்ச மாதிரி துடிச்சிருப்பியே, அதுதான் எனக்கு வேணும். ஏய், சும்மா அடங்குடி, வாய பேத்துருவன் பாத்துக்கோ. என் அம்மாவையும் தம்பியும் அங்கிருந்து துரத்திட்டா அவங்க ஆதரவு இல்லாம தெருவுல நிப்பாங்கன்னு நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆனா உன் புத்தி ஏண்டி இப்படி போகுது? இத்தனை வருஷமா உனக்கும் அம்மாக்கும் சோறாக்கி போட்டு ஏன் அம்மாவை விரட்டணும்னு உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? போதும், நிறுத்துறேன். உன் அம்மா தின்ன சோத்துக்கு தானே வேலையை பார்த்தாங்க, இதோ பெருசா பீத்திக்கிற. ஏய், இலக்கியா, என்னமா சத்தம்? ஒண்ணும் இல்ல அத்தை, பூனை. ஓ, பூனையா? அடிச்சு விரட்ட வேண்டியது தானே. இன்னொரு தடவை சதி பண்ணா அததான் செய்ய போறேன் அத்தை. நீ உண்மையான அன்போடு தான் கார்த்திகோட சேர ஆசைப்படுறேன்னு அத்தை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் சாவிய உன் கையில கொடுத்திருக்காங்க. கொடுத்த பொறுப்பை ஒழுங்கா நிறைவேற்ற பாரு. அத விட்டுட்டு உன் பழைய புத்தியோட இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் டென்ஷன் ஆகி உன் நாடகத்தை அம்பலப்படுத்தி உன்னை இங்க இருந்து துரத்திடுவேன் பாத்துக்கோ. அப்புறம் நீங்க திங்கிற ஓசி சோறு இருக்குல்ல, அது கட்டாயிடும். அப்புறம் நீ வாழா வெட்டியா வீட்டுக்கு போனா ஏன் மாமா வருத்தப்படுவாரு. அந்த கஷ்டத்தை நான் அவருக்கு கொடுக்க விரும்பல, புரியுதா? ஏய், உன் அம்மா தம்பி எங்க இருக்காங்க இப்போ? ஏய், அது தெரிஞ்சுக்கணும்னு உன் மண்டையெல்லாம் போட்டு கொடைதா? நல்லா கொடையட்டும், நான் அதை சொல்ல போறதில்ல. எங்க அம்மாவும் வசந்தும் முன்ன இருந்ததை விட இன்னும் வசதியா நல்லா இருக்காங்க. போதுமா? சொல்லு இலக்கியா. கௌதம், நேத்து அம்மாவையும் வசந்தியும் ரேவதியத்தை வீட்டுல விட்டுட்டு வந்தோம். அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எதையுமே வாங்கி கொடுக்கல. அது அவங்களுக்கு புது இடம், எதை எங்க வாங்குறதுன்னு தெரியாது. அதான் நான் போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? அங்கேயா போற? இப்ப நானும் அம்மா பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். கௌதம், என்ன சொல்றீங்க? என்ன விஷயம் திடீர்னு அங்க போறீங்க? அது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹிமாலயஸ்க்கு டூர் போயிருந்தாரு. அங்க ஒரு ஆசிரமத்துல எல்லா நோய்களுக்கும் மூலிகை மருந்து கிடைக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஃப்ரெண்டு கிட்ட அம்மாக்கு மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு தான் கையில கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை எடுத்து அம்மாவை பார்க்க போயிட்டு இருந்தேன். நீ கரெக்டா போன் பண்ணிட்ட. ஓ, அப்படியா? மருந்து விஷயத்தை என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என்ன பாஸ், வர வர என்ன விட உங்களுக்கு அம்மா தான் முக்கியமா போயிட்டாங்க போல இருக்கு. சரி சரி, நீ எப்போ வருவ? இதோ கிளம்பிட்டேன்.
ஆட்டோ பிடிச்சேன்னா 10 நிமிஷம். அம்மா எங்க போறேன்னு ஜானு கேட்பாங்களே, என்ன சொல்லுவ? அத்தை தெரிஞ்சவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள திரும்பி வந்துடலாம். சரி சீக்கிரம் வா. ஓகே கௌதம். பாய். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.